ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா ஆலு கேப்சிகம் கிரேவி தான் செய்ய போகிறேன். இது நம்ம சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ப்ளைன் ரைஸ் கூட வச்சுக்கலாம், இல்லை புலாவ் இந்த மாதிரி செஞ்சோன்னா அதுக்கும் சாப்பிட்லாம். இதுக்காக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக வேர்க்கடலையும் சோம்பும் சீரகம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம இதை பொடி பண்ணி நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு இதை எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் போட்டுட்டு இதில் கேப்சிகம் நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக நறுக்கி வச்சுக்கணும். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒன்றொன்றையும் தனித்தனியாக ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாம் எண்ணெயிலேயே. அப்போ தான் நம்ம லாஸ்ட்டாக போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்காக இதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் அதே போல் பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே போல் 2 உருளைக்கிழங்கு அப்படியே குண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இன்றைக்கி செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது. இதே போல் அடுத்து உருளைக்கிழங்கையும் வதக்கிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்க மூடி போட்டு வச்சிடலாம். ஏன்னா அப்படியே தெறிக்கும், எண்ணெயெல்லாம் இருக்குல்ல, அதனால் தெறிக்குங்கிறதுனால மூடி வச்சிட்றேன். இப்போ அது வந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேர்க்கடலையெல்லாம் வச்சுருந்தேன்ல, அதெல்லாம் பொடி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக கரண்ட் நின்று போச்சு, அதனால நான் மிக்சியில் பண்ண முடியல. அதுக்காக நான் அந்த இடிக்கல் இருக்குல்ல, அதுலேயே இடிச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நச்சு வச்சுக்கலாம். இப்போ குடமிளகா, வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாமே சூப்பராக வதக்கியாச்சு. இப்போ இதிலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பொடியாக நறுக்குன வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்க போகிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி, அதையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம் அதையும். இப்போ இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டாச்சு, தக்காளியும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குன்னு வதக்கிக்கலாம். நல்லா அதோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். போனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நான் சிக்கன் மசாலா சேர்த்துக்க போகிறேன். இது சேர்த்துக்கிட்டோம்னாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லைன்னா நம்ம நார்மலான கரம் மசாலாவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். குழந்தெல்லாம் சாப்பிட்ணுங்கிறதுனால கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நிறையா கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு இது நல்லா கொதி வரணும். அப்படி கொதி வந்தோடனே நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல, பொடி பண்ணி வேர்க்கடலை, சோம்பு, சீரகம் அதையும் சேர்த்துக்கலாம். நான் இந்த இடிக்கல்ல தான் செஞ்சு வச்சேன். நீங்கள் மிக்ஸிலேயே அழகாக பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். இது நம்ம சேர்த்தோனையே ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வரும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். அவ்வளோ சூப்பராக வந்தது. இப்போ நல்லா கொதியெலாம் வந்துடுச்சு. கொதி அதோட பச்சை வாசனை எல்லாமே சூப்பராக போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம்ல, கேப்சிகம் எல்லாத்தையும், உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி விடலாம். அப்போது அந்த மசாலா எல்லாமே எல்லாத்தோடையும் சேர்ந்துடும். அப்போ நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நல்ல ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் அப்படியே வச்சிடலாம். இதுக்கு பார்த்திங்கனாக்கா ரொம்ப அட்டகாசமாக சப்பாத்தி இருக்கும். நான் மார்னிங் சப்பாத்தி செய்யலை, தோசை தான் செய்ய போகிறேன். அதுக்கு வச்சு சாப்பிட்டோம்னாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பாருங்கள், சூப்பராக ஆலு கேப்சிகம் கிரேவி செமையாக ரெடி ஆகிடுச்சு.
இது நம்ம கீ ரைஸ், புலாவ் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஃபைனலாக இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வந்து சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் வைக்க போகிறேன். இப்போ இந்த சைட் பார்த்திங்கனாக்கா தோசைக்கல் எடுத்து போட்டாச்சு. நான் வந்து எப்போதுமே இரும்பு தோசைக்கல்ல தான் போடுவேன். அது நான்ஸ்டிக்கை விட சூப்பராக வரும். அதே போல் டேஸ்ட்டும் பார்த்திங்கனாக்கா அடிச்சிக்கவே முடியாது. உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நல்லா கல் காஞ்சோன்னே தோசை ஊற்றிக்க போகிறேன். எனக்கு வந்து தோசை ஊற்றுறது ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நல்லா அப்படியே சுற்றி ஊற்றினோன்னாக்கா சூப்பராக வந்து தோசை வந்துடும். இதுக்கு மேலே சூப்பராக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே சிம்மில் வச்சிட வேண்டியது தான். இப்போ நம்ம தோசை கரண்டியால் அப்படியே மேலே ஒரு தடவிட்டு அப்படியே எடுத்தோம்னாக்க அப்படியே ஹோட்டலில் எப்படி மொறுன்னு தோசை கிடைக்கும். அதே போல் நம்ம வீட்லேயும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் தோசையெல்லாம் போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ தோசைக்கு நான் செஞ்சுருக்க அந்த கிரேவியை ஊற்றி சாப்பிட போகிறேன். பாருங்கள், எப்படி ஆவி பறக்க அப்படியே மணக்க இருக்குது. நம்ம அந்த வேர்க்கடலை பவுடர் தான் பார்த்திங்கனாக்கா செம்ம டேஸ்ட் கொடுக்குறது. அது சேர்த்தோன்னே அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வருது. இப்போ சுட சாப்பிட போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். செம்மையாக இருக்கும். இது ரொம்பவே வந்து தோசைக்கும் நல்லா இருந்தது. அதே போல் சப்பாத்திக்கும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் மத்தியானத்துக்கு பார்த்திங்கனாக்கா நாங்கள் வெளில சாப்பிட்டோம். இப்போ நைட்டுக்கு சப்பாத்தி செய்ய போகிறேன். சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் வச்சு ஒரு கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். நம்ம எப்படி சிக்கன் கிரேவி என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் இதுலேயும் கிடைக்கும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி அதை வந்து பரங்கிக்காய் வச்சு செய்ய போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். அது எல்லாத்தையும் போட்டுன்னு பெருசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அதையும் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்க தேவையில்லை. இப்போ நல்லா வந்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதோட வந்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதோட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து பரங்கிக்கால தோல்லாம் சீவிட்டு பெரிய சைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இதை குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். ஒரே ஒரு விசில் விட போகிறேன். அதனால நம்ம பெரிய சைஸாக போட்டுட்டோம்னாக்கா நம்ம சாப்பிடும்போது வந்து சூப்பராக நமக்கு கடிபட சூப்பராக இருக்கும். அப்புறம் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா வந்து வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்க போகிறோம். அதை சேர்த்தோன்னா தான் அந்த ஃப்ளேவரும் சூப்பராக வரும். அப்படியே சிக்கன் கிரேவி மாதிரி வரும். எங்கள் பாப்பா வந்து பார்த்துட்டு என்னம்மா சிக்கன் கிரேவியாக செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால். ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த வாசனையே சூப்பராக அள்ளும். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாமே சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு ஃபைனலாக வந்து இதில் வந்து சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்குவோம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக வரும். அதுக்காக இப்போ அந்த பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கோம்ல பெருசாக பரங்கிக்காயை அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நமக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நிறையா சேர்த்துக்க தேவையில்லை. ஏன்னா வந்து பரங்கிக்காய் மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். சூப்பரான வந்து கிரேவி ரெடி ஆகிடும். ஃபைனலாக அதில் உலர்ந்த வெந்தயக்கீரை இருக்குல்ல, அதை நல்லா கசக்கி அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டோம்னாக்கா மணக்க சிக்கன் கிரேவி மாதிரியான பரங்கிக்காய் கிரேவி ரெடி ஆயிரும். நான் வந்து இதையும் குக்கரில் வைக்காமலும் நீங்கள் செய்யலாம். நான் வந்து எங்கள் பாப்பாலாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் குக்கர்லேயே எல்லாத்தையும் வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி போட போகிறேன். சப்பாத்தியை நல்லா வந்து கல் காஞ்சதுக்கப்புறமா சப்பாத்தியை போட்டு தேய்ச்சி எடுத்து போட போகிறேன்.
அதே போல் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக புஷ்ஷுன்னு உப்பி வரணும் அப்படின்னா நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். ஒரு 1 ஹவருக்கு வச்சுருந்தோம்னாக்கா ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு வருது. இப்போ சப்பாத்தியோட இந்த கிரேவி வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ இதான் இன்றைக்கி எங்களோட டின்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.